ஸோ ஹலோ கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கனாக்கா என்ன பண்ணுறதுன்னு வழக்கம் போல் தெரியாமல் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் மறுபடியும் வீடியோவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கான வீடியோலேயே வந்து பார்த்திங்கனாக்கா என்ன பண்ணுறது, ஃபுல்லாகவே நம்மளோட டீக்ரோத் தான். முந்தினேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன், இது வியூஸ் வரமாட்டேங்குது பெருசாக. ஒரே வியூ, அதுவும் நான் பார்த்த வியூ எனக்கே தான் காமிக்குது. ஸோ இது ஏதாச்சும் சேனல்லே ப்ராப்ளமா இல்லை நான் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி போடுறது கிடையாதுங்க. ஸோ அதுதாங்க ப்ராப்ளம். ஸோ இதுக்கப்புறமும் நான் டெய்லி போட்டு அதே மாதிரி வியூஸ் கண்டினியூஸாக நான் வீடியோ போட்டு வியூஸே வரல அப்படிங்கிறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா சேனல்லே ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இதை பற்றி தெரியல. ஸோ நம்மளோட வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ, 2 வீக்ஸ்க்கு ஒரு வீடியோ அப்படி தான் போடுறாங்க. ஸோ நம்ம 2 டேஸ்க்கு ஒரு வீடியோ, 3 டேஸ்க்கு ஒரு வீடியோ போட்டாவே ஒரு வியூ 2 வியூ தாங்க வருது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நான் ChatGPTல தேடுறப்போ அது என்ன சொல்லுதுன்னா, உன்னோட கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குற மாதிரி இல்லை, எல்லோரும் கிளிக் பண்ணி பார்க்குற மாதிரி இல்லை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது சொல்லுது. ஸோ மேபி அப்படியாகவும் இருக்கலாம். ஸோ நான் ஒரு புதுசாக ஒரு வீடியோ பண்ணுறன்றப்போ, புதுசாக ஒரு யூடியூபராக இறங்குறன்றப்போ எனக்கு வந்து அவ்வளோவா தெரியாது இல்லைங்களா. ஸோ எப்படி பண்ணணும், இப்படி தான் நான்ட்டு. ஸோ எனக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா அவ்வளோவா ஐடியா இல்லை. ஸோ எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலான்ட்டு. ஸோ நானும் கூடிய சீக்கிரம் கண்டென்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ கண்டென்ட்குள்ளே போல என்ன கண்டென்ட் சேஞ்ச் பண்ண. ஸோ நான் வந்து பார்த்திங்கனாக்கா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கில் வந்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ பேசிகிட்டே இருக்கேன் இல்லைங்களா. ஸோ வந்து இது இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு எங்கேயாச்சும் போகிற மாதிரி. ஸோ நம்மளுக்கு வந்து ட்ரிப்பு வந்து என்ன பிளான் பண்ணணும். ஸோ எங்கேயும் போகிற மாதிரி ட்ரிப் பிளான் பண்ணுற மாதிரி எதுவுமே ஐடியா வரல, போக முடியல. ஸோ ஒர்க்கில் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப கான்சன்ட்ரேஷன், அங்கேயும் பண்ணணும் இங்கேயும் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி 2 சைடு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒர்க் டைமிங்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 12 hours. ஸோ எந்த மாதிரி எல்லாம் நம்ம வீடியோ பண்ண முடியுன்றது எனக்கே தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா இதில் ஒரு க்ரோத் கொடுத்தோம்னா நம்மளுக்கு அங்கே 12 hours வேலை வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ நம்ம எப்படியாச்சும் இதில் கிளிக் ஆகணும் யூடியூப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்ருக்கேன். ஸோ நம்மளை 10 பேர் பிடிச்சவங்களுக்கு நம்மளை பிடிக்காதா அப்படின்ற பேர் தான். எப்படி சொல்ல வரேன்னு வந்து பார்த்திங்கனாக்கா, ஸோ என்னோடய வீடியோ எனக்கு பிடிக்காது, ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் பேருக்கு பிடிச்சி நம்மளோட வீடியோ பார்த்தா நம்மளோட க்ரோத் ஆக சான்சஸ் இருக்குது. இல்லைனா கண்டென்ட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா போடுறதுல நம்மளோட க்ரோத் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு உங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கைனால் வந்து பார்த்திங்கனாக்கா நானும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எப்படியாச்சும் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா சக்ஸஸ் காமிக்கணும். ஸோ இன்னும் 2027க்குள்ளே எப்படியாச்சும் இன்னும் கொஞ்சம் நல்ல வீடியோஸ் எல்லாம் போட்டு நிறைய வீடியோஸ் எல்லாம் பண்ணி அங்கே இங்கே போய் அந்த மாதிரி நிறைய ஐடியா வச்சுருக்கேன். ஸோ அந்த ஐடியாலாம் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாமே அப்படியே ஆகுமானாக்கா சொல்ல முடியாது, கரெக்டாக இல்லைங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பிளான் இருக்கோ அந்த பிளான் படி எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ எங்கெங்கே போகணுமோ அங்கெல்லாம் போவோம். பெங்களூரில் இருக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாம் நான் காமிக்கிறேன். ப்ளஸ் இந்த கோல்டை பற்றியான டீட்டெயில்ஸ் தரேன் சொல்லியிருந்தால் அது எல்லாமே சொல்கிறேன். ஸோ அது எல்லாமே ஒரு வீடியோவாக எடுத்து போட்டே வரும். ஸோ நம்மளுக்கு எந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கிளிக் ஆகுதுன்றதை நம்ம பார்ப்போம். அப்புறம் அதுக்குள்ளே அப்படியே போய் ஃபுல்லாக கண்டினியூவாக நம்ம அதே பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் வந்தனால ஃப்ரீயாக இருக்கிறதுனால ஸோ இந்த பார்க்குக்கு வந்துடுவேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூ எல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுவேன். இங்கே யாரும் அவ்வளோவா இருக்க மாட்டாங்க. ஸோ ஃபுல்லாகவே எம்டியாக தான் இருக்கும். வேலை செய்கிறவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க, ஃபுல்லாகவே எம்டியாக தான் இருக்கும். ஸோ நார்மலாக வாக்கிங் போகிறவங்க மட்டும் இங்கே உள்ளே வந்துட்டு போகிறாங்க. கொஞ்சம் மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். ஸோ ஏதோ டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் மைண்டு வந்து பார்த்திங்கனாக்கா ஃப்ரீயாக இருக்கும். அதனால வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வாக்கிங் மார்னிங் 6 o'clock இருந்து இங்கே வந்துடுவேன். அப்படியே இங்கே யாரும் இல்லாததுனால ஒரு வீடியோ பண்ணி போடுவாங்க. அதே யாராச்சும் இருந்தாங்கன்னா வீடியோ பண்ண மாட்டேன், ஏன்னா அது ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீல்னஸ் ஷையாக இருக்கும். ஸோ அதுதான் மெயின் ப்ராப்ளமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வீடியோ பண்ண முடியாதுக்கான நல்ல ப்ராப்ளமே இந்த வந்து பார்த்திங்கன்னா அதுதான். ஸோ யாராச்சும் இருந்தாலையும் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா வீடியோ பண்ணணும், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கணும். அந்த மாதிரி நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கணும். நம்ம இல்லைன்னா நம்மளால் ஆகாதுங்க, வீடியோவே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த பக்கம் திருப்பினா ஒரு நாள் பிளாக் ஆகுது. ஸோ நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு தாங்க இருக்கோம். ஸோ எப்படியெல்லாம் பண்ணலாம் என்னது எதுன்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம யூடியூப்பில் எஃபெக்ட் போட்டு பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ ட்ரை பண்ணலாங்க லாஸ்ட் வரையும், நம்மளால் என்ன முடியுமோ அதுதாங்க. இல்லை ஆகலைன்னாக்கா நம்ம கையில் எதுவும் இல்லை, என்ன ஆகணுமோ அதுதான் ஆக போகுது, ஓகேங்களா. தேங்க்யூ.